முட்டையை இந்த மாதிரி கீ ரோஸ்ட் பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேன்ல காரத்துக்கு ஏத்த மாதிரி 5ல இருந்து 6 காஷ்மீரி வரமிளகாயும் 5 முந்திரியும் சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். அடுத்து பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு, கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து லோ ஃபிளேம்ல வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப மிக்சியில வறுத்த வரமல்லியும் ஊற வச்ச மிளகாயும் முந்திரியையும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்ச புளியும் சேர்த்து 10 புல்லு பூண்டையும் போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்ப அரைச்ச பேஸ்ட சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா நெய் பிரிஞ்சு வர குக் பண்ணிக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற 4 முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் வெல்லமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான முட்டை நெய் ரோஸ்ட் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன்.